Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் இயேசு பெருமை செய்தாரே புனித பிறப்பை. பிறப்பிலும் இயேசு இறப்பிலும் இயேசு பெருமை செய்தாரே புனித பிறப்பை. பிறந்த நம் வாழ்வின் பயன் பெறவே அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தம் ஆடுகளுக்காக உயிரை கொடுத்த, தமது மந்தைக்காக உளம் கனிந்து உயிரை கொடுத்த நல்லாயன் உயிர்த்தெழுந்த அந்த நிறைவான காரியங்களை சிந்தித்து மகிழ்கிற நாட்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே நம்மையும் அந்த மகிழ்வை நோக்கி அழைத்து செல்கிறார். ஆண்டவருக்குள் நிறைவை காண இந்த திருப்பலியில் நாம் நம்மையே தகுதியான விதத்தில் ஒப்புக்கொடுத்து பங்கேற்க பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, தண்ணீராலும் தூயாவியாராலும் மறுபிறப்படைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உம்மடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருக செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 7 51 முதல் அதிகாரம் 8 1 வரை. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிழலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தினொளி அடியேன் மீது வீசும்படி செய்தருளும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று
அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வருபவர்க்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 35 முடிய. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமிராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் தாமே நம்மை பணிக்கு அழைத்து, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்கு அழைத்து, என்னை இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கிறாரு, உங்களை வேறு ஒரு தளத்தில் நிப்பாட்டியிருக்கிறாரு. நம்ம அனைவருமே என்ன செய்யணும்னா, இந்த பணிகளை குறித்து நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் எதற்காக ஒரு மானிடரை படைத்தார் என்று நம்முடைய சின்ன குறிப்பிடத்தில் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கப்போ படிச்சிருப்போம். அப்போ புரியாத ஒரு அதிசயம் நமக்கு இப்போ புரியணும். கடவுள் மானிடரை ஏன் படைத்தார்? கடவுள் மனிதர் கடவுளை அறிந்து 3 காரியம் நடக்கணும். கடவுளை அறியணும், அறிந்து அன்பு செய்து அவருக்கு நம்ம சேவகம் செய்யணும், அவருக்கு பணி செய்யணும். இப்போ நம்ம கடவுளை அறிந்திருக்கிறோம், அவரை நம்ம அன்பு செய்கிறோம். இந்த பணி செய்கிற தளத்தில் நம்ம சற்று தொய்வடைகிறோம். ஏன்னா இது என்னுடைய வேலை அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ கடவுள் என்ன பணியை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிற. கடவுள் ஏதோ கடவுளுக்கு நம்ம கொடுக்குற என்னது ஒரு சின்ன ஒரு ரெமுனரேஷன் மாதிரி அது அல்ல. நினச்சா கொடுக்கலாம் இல்லை.
இது செய்ய வேண்டியது பணி, அது நம்முடைய கடமை என்று நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம், கடமை. ஆகவே இந்த கடமையை உணர்ந்தவர்களாக நம்மை பயணிக்க என்று ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். சீராக்கிய ஞான நூலில் 2:14 நம்ம வாசிக்கிறோம், தளர்ச்சி அடைந்தோரே உங்களுக்கும் ஐயோ கேடு வரும், ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன செய்வீர்கள்? இந்த வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிறோம். சீராக்கிய ஞான நூல் 2:14, தளர்ச்சி அடைந்தோரே உங்களுக்கும் ஐயோ கேடு வரும், ஆண்டவர் உங்களை சந்திக்க வரும்போது என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு முதல் வாசகத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை இந்த திருத்தூதர் பணி வைக்கிறது. ஸ்தேவானை பற்றி பேசுகிறது. அந்த ஸ்தேவான் கடவுளுடைய வார்த்தையை பற்றி பேசுகிற பொழுது ஒரு பற்றி எரிகிற ஆர்வத்தோடு அவர் நிற்பதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு, வானகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாகிய அந்த கடவுளுடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தையான இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து, இவரை அறிந்து கொள்ளவும் இதோ அவருடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிற அந்த அதிகாரிகளிடத்திலே, மக்களிடத்திலே அவர் என்ன பேசுகிறார் பாருங்கள், எப்படி அந்த கடினமான வார்த்தையை வைக்கிறார். திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய் ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். இவ்வளவு ஒரு, அதாவது ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தியை வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொன்றார்கள் என்று நாம் வாசிக்கிற போது அவருடைய அழுத்தமான ஒரு பேச்சு, அது ஒரு மனதில் வருடுகிற அல்லது மனதை காயப்படுத்துகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை அவர் எவ்வளவு தூரம் உணர்ந்திருந்தால், அவர் ஆவியின் வல்லமையினாலே அவர் உந்தப்பட்டவராக அதை அவர் வெளிப்படுத்தி இருப்பார். இன்றைக்கி நாம் நம்முடைய நிலையை யோசித்து பார்க்கணும். ஸ்தேவான் ஏதோ ஒரு இடத்துல சொன்னார் அப்படின்னு நம்ம விட்டுட்டு அவருக்காக யோசிப்பதல்ல. இதோ இந்த சம்பவங்களையும் வார்த்தையையும் வைத்து நம்மை சிந்திக்கணும், நம்மை அந்த இடத்துல வைத்து சிந்திக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நம்ம முக்கோண, அதாவது ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் தான் கடவுளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அடையாளம். மேலே கடவுள் இருப்பார், இந்த இடத்துல நாம் இருப்போம். இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு மனிதரையும் வச்சு பார்க்கணும், நம்ம சரியாக தான் இந்த அளவீடின்படி நம்ம அன்பு செய்கிறோமா? அப்போது இவங்க நம்மளால் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா இந்த மகிழ்ச்சியை கடவுளுக்கு காட்டுவாங்க. பைபிள் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், நீங்கள் நன்மை செய்கிற போது உங்கள் நன்மைத்தனங்களை சுவைக்கிறவங்க உங்கள் கடவுளை புகழ்வார்கள். பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பில் அந்த கடவுளுடைய வார்த்தை நிறைவடைகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் இவருக்கு நன்மை செய்யும் போது, இங்கே இருக்கிறது XRY, அந்த XRYக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, இவர் மகிழ்ச்சி அடைகிறார். அப்போ இவர் என்ன செய்வார், இந்த கடவுள் தான் உங்களை எனக்கு அனுப்பி வச்சார் அப்படின்வார். அப்போ இவர் கடவுளை புகழும் பொழுது கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த மையமாக இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைச்சிட்டே இருக்கும். அப்போது இந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் இந்த நாளில் ஸ்தேவானை வச்சு பார்க்குற போது கடவுள் மேலே இருக்கிறாரு, ஸ்தேவான் இங்கே இருக்கிறாரு. ஸ்தேவான் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை இந்த இடத்துல வைக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நியாயமாக செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும், ஆண்டவருடைய காரியத்துக்கு செய்தாக வேண்டியதை செய்தாக வேண்டும் என்பதை உறுதியாக பேசுகிறார். அதை நீங்கள் செய்ய தவறுகிற போது நம்ம அழிவுக்கு உட்படுகிறவர்களாக மாறுறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை உணர மறுக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லைன்னா அந்த ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ இதோ இந்த மனுஷனுடைய பேச்சு அவங்களுக்கு ஒரு வெறுப்பை தருகிறது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவரை அடித்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறாங்க. அப்போது இந்த அன்பில் அவங்க நிலைத்திருக்கலைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் என் அன்புக்குரியவர்கள், எஸ்ஐயா 57:16 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் நான் குற்றம் சாட்ட மாட்டேன், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்க மாட்டேன், ஏனெனில் நான் தோற்றுவித்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி என் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். பாருங்களேன், எஸ்ஐயா 57:16 சொல்கிறார். அப்போ கடவுள் இப்படி ஸ்தேவானை கல்லால் அடித்தவங்கெல்லாம் உடனே அவர் இறந்த பிற்பாடு எல்லாரையும் அழிச்சிட்டாரா? கடவுள் நினச்சிருந்தா எல்லாத்தையும் அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்யலை, கடவுள் அழிப்பவர் அல்ல. கடவுள் இந்த எஸ்ஐயா 57:16 படியாக என்றென்றும் குற்றம் சாட்டாத கடவுள், எப்பொழுதும் சினம் கொண்டிருக்காத தேவன், அவர் தோற்றுவித்த அந்த உயிர் மூச்சாகிய மனித ஆவி அவர் திருமுன் தளர்ச்சி அடைந்துவிடும். அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஆவியை பலப்படுத்துகிற காரியத்தை செய்கிறார். இந்த ஸ்தேவான் வழியாக ஆண்டவருடைய செயல் வெளிப்படுவதை நம்ம பார்க்கிறோம்.
இந்த ஸ்தேவானை அவர்கள் இவ்வளவு கடினமாக அவர்கள் கையாண்டும் அந்த ஸ்தேவானினுடைய செயல்பாடுகள் நம்மை சிந்திக்க அழைக்கிறார். அவர் பாருங்க, யாரிடத்துல சிலுவையில் தந்தை இடத்துல மகன் இது என்ன செய்கிறார், தன் ஆவியை ஒப்படைத்தார். இந்த நற்செய்தியில் இந்த முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், ஸ்தேவான் திருத்தூதர் பணியில் அவர்கள் கல்லெறிந்த போது, ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவே. அப்போது தந்தை இயேசு தந்தையோடு இணைந்திருக்கிறார் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். தந்தையும் இயேசுவும் வேறு வேறு நபர்கள் அல்ல. ஆகவே தந்தையிடத்தில் சொல்வதை இயேசு வழியாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். இயேசு வழியாகத்தான் இந்த பூமி அற்புதம் அடைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் தந்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்ட காரியம் நிறைவேறி இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தந்தை சொல்கிறாரு, என் மகன் வழியாய் அன்றி யாரும் என்கிட்ட வர முடியாது அப்படிங்கிறார். நீ பைபாஸ் பண்ணி என்னையை கூப்பிட்டு ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. ஏன்னா இந்த பூமியை காப்பாற்றுவதற்கு எனக்கு உறுதுணையாய் நல்ல சக்தியாய் இருந்தது என் மகன் இயேசு என்கிற அந்த அடையாளம். அதனால தான் பாருங்கள், இவர் எவ்வளவு தூரம் இவர் பேசுவது சரியானது என்பதை இந்த வார்த்தையிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்போ இவர் ஏதோ ஒன்றை பிதைச்சி கொண்டு இருக்கிறார், ஏதோ ஒன்று சொல்கிறார் அந்த நேரத்தில்னா நம்மளுடைய அந்த வார்த்தை நமக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் நமக்கு காட்டி கொடுக்கிறது, இவர் பேசியது சரியானது. ஆவியின் வல்லமையினால் தூண்டப்பட்டு தான் இவர் இப்படி பேசினார். இயேசு பரிசேயர் சதுசேயர்களை பார்க்கிற போதெல்லாம் என்ன செய்தார், சாடினார். அவர்களோடு கோபமாக பேசுகிறாரு. தனிப்பட்ட விரோதம் அல்ல, மாறாக அந்த தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற மனமில்லாத நிற்பவர்கள் மத்தியிலே தூய ஆவியானவர் கடுமையாக இறங்குவார். இப்படி தான் இங்கே இறங்குறாரு. ஸ்தேவான் வழியாக ஒரு கடுமையான வார்த்தை அவர்கள் மத்தியில் இறங்குகிறது. அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அவங்க என்ன செய்ய வேண்டும், உள்ளம் குத்துண்டவர்களாய் அவர்கள் மனம் மாறி இருக்க வேண்டும். மாறாக கல்லெறிந்து அவரை கொள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய ஆழம், இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நாம் இனிமேல் தந்தையை அடைய முடியும் என்பதை நமக்கு மிகவும் ஆழமாக அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். ஏன்னா இந்த மகன்தான் வேதத்திலே நற்செய்தியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது போல அவரே வானிலிருந்து வருகிற உண்மையான உணவாக இருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உறுதியானா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அப்போ சாதாரணமாக சொல்லலை, இந்த விஷயத்தை உறுதியாக சொல்கிறாரு. வானிலிருந்து உங்களுக்கு உணவு கொடுக்கிறது கடவுள் தான். அப்போ கடவுள் அனுப்பிய உணவு என்ன, அதுதான் மகனாகிய இயேசு கிறிஸ்து. வாழ்வு தரும் உணவு நானே. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களாம் குழம்பி போனாங்க. இவர் உணவா, இவருடைய உணவை எடுத்து நம்ம சாப்பிடணுமா, நம்ம என்ன நர மாமிசம் சாப்பிடுகிற அந்த ஒரு நிலையை சார்ந்தவர்களா அல்லது காட்டு மிராண்டிகளா என்று சொல்லி அவங்க ஈவன் அவருடைய சீடர்களே அவரோடு இருந்தவர்களே சிதறுண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே இதை நம்ம இன்னும் ஆழமாக பார்க்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தை நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த வார்த்தையை ஏற்க மறுக்கிற உள்ளங்கள், அதாவது நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, ஆனால் வார்த்தையை கடவுள் கொடுக்கும் விதமாக ஏற்றுக்கொள்வது, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. வார்த்தையை ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, திமிர் பிடித்தவர்களே, நீங்கள் தூய ஆவியை எதிர்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிற அடையாளத்தை ஸ்தேவான் நமக்கு கொடுக்குறாரு பாருங்களேன். அப்போ ஏற்பது என்பது சும்மா பைபிள் படிச்சுக்கிட்டு என் வீட்டில் பைபிள் வச்சுருக்கேன், நானும் பைபிள் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது பைபிளை ஏற்றுக்கொள்வதா, இறைவார்த்தை ஏற்பதா? இல்லை. இறைவார்த்தை ஏற்பது என்பது இதோ வார்த்தை சொல்லுகிறது, இதை செய் என்று நான் அதை செய்கிறேன். இது எனக்கு பிடிக்கலை, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இதைத்தான் செய்ய சொல்லுகிறது, நான் செய்கிறேன். அப்போ வார்த்தைக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாய் செயல்படுவது. இப்போ நம்ம ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்வோமே, திருமணத்தில் என்ன செய்கிறோம், நம்ம எல்லாம் பொண்ணு பார்க்குறோம், மாப்பிள்ளை பார்க்குறோம், எல்லாம் மணமகளை எல்லாம் பார்த்து பேசி எல்லாம் முடித்து கடைசியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, வார்த்தை பாடு கொடுக்குறீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன விதமாக நீங்கள் கரம் பிடிச்சு வார்த்தையை கடவுளுக்கு முன்னாடி வைக்கிறீங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைகிற அந்த ஒரு பாக்கியம். அப்போ அந்த வார்த்தையினுடைய இணைப்பு தான் ஒரு கணவன் மனைவியினுடைய இணைப்பு. அப்போ நம்ம வார்த்தையை, கடவுளுக்கு கொடுத்த வார்த்தையை உடைக்க முடியாது. ஏன்னா கடவுள் கொடுத்த வார்த்தையை அவர் உடைக்கிறதில்ல. கடவுள் கொடுத்த எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த அழைப்பையும் அவர் ஒரு நாள் உடைப்பதில்லை, அவர் மீண்டும் பெற்றுக்கொள்வதும் இல்லை. கொடுத்ததாகவே இருக்கிறது. அப்போ மீண்டும் நம்ம என்ன செய்யலாம், உடன்படிக்கையை மீண்டும் புதுப்பித்து கொள்ள அநேக தலங்களை ஆண்டவர் வகுத்து கொடுக்கிறாரு.
அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அழைக்கிறாரு, நீ கொடுத்த வாக்குறுதியின்படி நில்லு. இங்கிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு இங்கிட்டு அடுத்த மாதம் வந்து நான் நினச்ச மாதிரி இந்த மனிதன் இல்லை, இந்த மனுஷி இல்லை என்று சொல்லி நீ வந்து திருமணத்தை உடைக்க முடியாது. தகுந்த காரணங்கள் சபையார் முன்னிலையிலே அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும். இப்போ ஒரு கல்யாணத்தை நம்ம வந்து செல்லுபடியாகாது இங்கே வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னா அதுக்கு நம்மளுடைய திரு அவையில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு உண்மையான கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்க, ஒரு திருமணத்தை உடைக்கணும் அப்படின்னா, திருமணம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி அமையலை, அந்த கணவன் அமையலை, மனைவி அமையலை, ஏதோ முக்கியமான குறைபாடு இருக்குது, உடனே சர்ச்சு பக்கம் முதல்ல போவாங்க. திருச்சபை பக்கம் போய் முதல்ல என்ன செய்வாங்க, திருச்சபை இதை ஏற்றுக்குதா, இந்த மனமுறிவை ஏற்றுக்குதா. மனமுறிவுங்கிறது நம்மகிட்ட கிடையாது, முறிவுங்கிறதே கிடையாது, இது முறிவுபடா தன்மை உடையது, அதனால தான் செல்லுபடியாகாதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். உண்மையான காரணங்கள் இருக்குது, ஆமாம் அந்த பார்ட்டி ஏமாற்றிட்டாங்க, அப்போ என்ன செய்கிறோம், செல்லுபடியாகாதுன்னு சொல்கிறோம். அப்போ வார்த்தையை முறிக்கிற வல்லமை கடவுளே செய்கிறதில்ல, நமக்கும் கிடையாது. அப்போ அந்த திருமணம் வந்து பார்த்திங்கனாக்க சர்ச்சு பக்கம் போய் முதல்ல சர்ச்சு ஃப்ரேமில் அதை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, திருச்சபை இதை ஏற்றுக்கொள்ளுதா ஏற்றுக்கொள்ளலையா அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு தான் சமூகத்தில் அதனுடைய டைவர்ஸுக்கு நம்ம போகலாம். ஆனால் நம்ம மாற்றி செய்வோம், டைவர்ஸுக்கு போயிடுவோம், இங்கே சர்ச்சுக்கிட்ட பின்னாடி வருவோம். அப்போ சர்ச்சு வந்து அது வந்து செல்லுபடியாக அந்த நிலைக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே அந்த மாதிரியான காரண காரியங்கள் இருக்காது. அப்போ என்ன செய்யும், சர்ச்சு ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த திருமணங்கள் வந்து அடுத்த திருமணத்திற்கு ஆலயத்தின் முறைப்படி செல்ல முடியாது. அதனால தான் நம்ம ப்ரொசீஜர் தப்பாக இருக்குது. உடனே போய் கோர்ட்டில் கேஸை போட்டு நம்ம டைவர்ஸ் வாங்குறது, அப்போ கடவுளுடைய திட்டத்தை நம்ம மறுதளிக்கிறோம். அப்போ நம்ம எப்படி எடுக்கணும், திருச்சபை பக்கமாக வந்து காரணங்களை காட்டி நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஆமாம் இது உண்மையான காரணம்தான், இந்த திருமணம் செல்லுபடியாகாது, இந்த கணவன் வாழ தகுதியற்றவன், இந்த மனைவி வாழ தகுதியற்றவள் என்று திருச்சபை முடிவு செய்கிற போது கடவுள் என்ன செய்வார், அந்த காரியத்தை நிறைவு செய்வார். நான் இப்போ திருமணத்தை பற்றி பேசலை, இதை மாதிரி இதை உதாரணமாக வைக்கிறேன். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலைப்பாடும் ஆண்டவருடைய காரியத்தை முன்வைத்ததாக இருக்க வேண்டும், ஆண்டவர் விரும்புகிற காரியமாக இருக்க வேண்டும். வார்த்தையை நம்ம செயல்படுத்தணும். அப்போ அப்படி இணைந்த திருமணங்கள் எப்படி முறிவுபட முடியும்? அப்படி ஆண்டவர் பக்கமாக இணைந்து செயல்படுகிற பிள்ளைகள் நிறைவுறுகிற ஒரு அபிஷேகம், நிறைவடைகிற ஒரு அபிஷேகத்தோடு கடந்து போகிறாங்க. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலையை கொண்டிருந்தாங்க திருத்தூதர்கள். இயேசுவை பார்த்துருந்தாங்க, ஆனால் மோட்சம் எப்படி இருக்கும், எந்த வாழ்க்கையில் நம்ம சாவுக்குரிய வழியில் போகிறோமே அப்படிங்கிறத கூட அவங்க நினைத்து பயப்படலை. 2 கொரிந்தியர் 4:18 பவுலடியார் மிக தெளிவாக சொல்லுவார், நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. இன்றைய இளைய சமூகம், இன்றைக்கி வாலிப பிள்ளைகள், இன்றைக்கி உள்ளக்கூடிய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஒரு டேஞ்சிபிளான ஒரு அடையாளம் வேணும், நமக்கு ஒரு பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு அடையாளம் வேணும். என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கக்கூடாது. இது கடவுளுடைய வழித்தடமாக இருக்கவே முடியாது. இது கடவுள் ஒன்றையும் காட்டி தான் செய்யணும் அப்படின்னா விலங்கிற்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது, ஒரு வண்டியில் மாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாட்டினுடைய முகத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, ஒரு புல்லுக்கட்டை கட்டி விட்டுருக்குறாங்க. அந்த புல்லுக்கட்டை பிடிக்கிற வேகத்திலேயே மாடு ஓடிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், இப்படி தான் ஏமாற்றக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்குது. இது உலகம் காட்டக்கூடிய நிலை இதுதான். அப்போ உலகத்துக்கு முன்னாடி நம்ம ஓடுகிற போது ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை எட்டி பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்ம ஓடுறோம். அப்படி எட்டி பிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அதை பிடிக்கிறோம், அதை மகிழ்ச்சியாக சுவைக்கிறோம், அதை அனுபவிக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் அதனுடைய நிலை மாறி போகிறது. அப்போ அடுத்ததின் மீது நமக்கு ஒரு ஆர்வம் வருகிறது. இதுதான் உலகத்தினுடைய பண்பு நலன். ஆனால் ஆண்டவர் காட்டுகிற காரியம் கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, மனசால் மட்டுமே, எண்ணத்தால் மட்டுமே உணர முடிகிறது. ஆனால் நான் போய் தொடப்போகிற காரியம் அழிவுறுகிறது அல்ல, அழிவுக்குரியது அல்ல என்பது நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. ஏதோ நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காரியம் அழிவுக்குரிய ஒரு காரியமாக இருக்க முடியாது, அது ஒரு மாண்புக்குரிய காரியம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. காண்பவற்றின் 2 கொரிந்தியர் 5:7 சொல்கிறது, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். இதுதான் திருத்தூதர் ஸ்தேவானுடைய நிலைப்பாடாக இருந்தது.
கண்ணால் காண்கிறது என்னென்னா, அவரை சுற்றி இருந்த மக்கள் கையில் கல்லோடு நிற்கிறாங்க. ஆனால் அவர் காண முடியாத ஒரு அதிசயத்தை மனதிலே வைத்திருந்தார். அதுதான் வேதம் சொல்லும்படியாக, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் என்கிற வார்த்தை எபிரேயர் 11:1 நம்பிக்கையை பற்றி பேசுகிற போது சொல்லுகிறதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இதை வைத்து நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா தலங்களும் அர்த்தம் நிறைந்தவையாக இருக்கும். ஒரு சிலர் தன்னுடைய நிலையை நினைத்து வருந்துவதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சகோதரி அல்ல, நிறைய பேர் அவர்களுடைய பிள்ளைகள் சில குறைபாடுகளோடு பிறந்துருவாங்க ஒரு சிலருக்கு. அப்போ அவங்களோட பேசும்போது அவங்க அடிப்படையில் கேட்குற கேள்வி, ஏன் எனக்கு இந்த பிள்ளையை வச்சு நாங்கள் என்ன செய்கிறது? பாருங்கள், அந்த குழந்தை, அந்த மகனோ மகளோ ஒரு ஊனமுற்ற குறைபாடு உள்ள நிலையில் பிறக்கிற போது நாம் என்ன நினைக்கிறோம்? இது இந்த உலகத்திலே பயனற்றதாக இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய அடிப்படை எண்ணம். அதனுடைய வேலையை அதுவால் செய்து கொள்ள முடியாது. அப்போ என்ன செய்கிறது? நம்ம உதவி செய்வோமே அப்படிங்கிற மனநிலையை விடுத்து என்ன செய்கிறோம்? அது செயலற்றதாக இருக்கிறது, அது வேஸ்டாக இருக்குது, இட் இஸ் யூஸ்லெஸ். பாருங்கள், இதுதான் நம்மளுடைய டெரிவேஷன். நம்மளுடைய எண்ணத்தினுடைய அடுத்த கட்டமான வார்த்தை பிரயோகங்கள் அந்த நபரை குறித்து இதுதான். அதைத்தான் ஆண்டவர் சாடுறாரு. அந்த ஆத்மாவுக்கு கடவுள் அந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாருன்னா நம்ம அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்வது, அவ்வளவுதான். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகிறது, அந்த குழந்தையினால் என்ன திட்டம் கடவுள் வைத்திருக்கிறார், இது கண்களுக்கு காண முடியாத ஒரு நிலை. இதைத்தான் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இதோ இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்கப் போகிறது தெரியாது, ஆனால் ஆண்டவர் ஏதோ திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நம்பி செல்வது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை போல் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை அப்படியாய் அவர்கள் உணர்ந்து எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த உலகமானது ஒரு நிறைவுறாத ஒரு ஆசையோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி தீ ஆவிகள் பிடிச்சிடும், மனிதர்களை தீ ஆவிகள் பிடிச்சு வச்சுருக்கோம். அந்த தீ ஆவிகளுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா டிஸ்ஒபீடியன்ட் ஸ்பிரிட், நிறைவுறாத ஆவிகள் என்று சொல்கிறாங்க. அந்த உலகத்தில் வாழுகிற போது நிறைவுறாத ஆசைகளோடு சாகிறது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆத்துமாக்களைத்தான் பிசாசு உருவாக்கி கொண்டு இருக்கிறான். நிறைவுறாத ஒரு ஆசையோட, கணவன் மீது நிறைவுறாத ஒரு ஆசை, மனைவியோட நிறைவுறாத ஒரு ஆசை, வைத்திருக்கிற பொருள் நிறைவுறாத ஒரு ஆசை, பத்தலை இன்னும் அப்படின்னு நம்மளுடைய எல்லா உலக காரியத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே பத்தலை இன்னும். இன்றைக்கி நியூ கேசட்ஸ் வருது பாருங்களேன், எலக்ட்ரானிக் டிவைசஸ், நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதை பயன்படுத்திகிட்டே இருப்பீங்க, அடுத்த மாடல் வந்துடும். அடுத்த மாடல் வந்த உடனே உங்களுக்கு இது இன்வாலிட் ஆகிடும். ஏன்னா அது இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். அப்போ இதை தூக்கி போடணுன்னு தான் மனசு வரும். நல்ல பயன்பாடுள்ள நிலையில் அது இருந்தாலும் அதை டிஸ்கார்ட் பண்ணுறோம், அது வேண்டாம் என்று சொல்லிட்டு இன்னொன்றுக்கு போகிறோம். இதுதான் நம்மை இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து தாகம் எடுக்க வைக்கிற அந்த காரியத்தை குறித்து நம்ம ஒரு நாய் எப்படி அந்த தண்ணீருக்காக ஏங்கி அலையுமோ அதே போல் நாமும் இந்த உலகத்தை நோக்கி ஓட வேண்டும் என்று தான் பிசாசு நம்மை எல்லாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தை, வாழ்வு தருகிற உணவு நானே என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தை, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. இதோ இந்த பசி என்பது உலக பசி அல்ல. பார்த்தீங்களா, இந்த உலக பசி இராது. ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா உலகத்தினுடைய பசி இராது. இன்றைக்கி நிறைய சேஜஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய துறவிகளை பார்க்குறோம். உண்மையான துறவிகளை நான் பேசுகிறேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க எங்கேயாவது மலையில் போய் சட்டை கிட்ட போடாமல் எல்லாம் உட்காந்துப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா உலகத்தை திறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை இருக்காது. ஈவன் குருக்களை கூட நீங்கள் பார்க்கலாம், எதை குறித்தும் கவலைப்படாமல் அவங்க விசாட்டு போவாங்க வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட துறவு நிலையில் இருக்கிறவங்க, பசியே இல்லாத நிலை, அவங்க கடவுளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறாரு. இதோ இந்த உலகமானது ஒரு தீமைக்குள்ளே போகிறது என்பதை யார் புரிந்து கொள்ள வேண்டும்? ஓடிக்கொண்டிருக்கிறவன் புரியணும். நமக்கு ஏன் இப்படி ஒரு மனநிலை, ஏன் இந்த கண்டென்மெண்ட் என்று சொல்லுவாங்க, போதும் என்கிற அந்த ஒரு நிறைவு நமக்கு வரதில்லையே? ஒரு மனைவி கட்டி கொண்டு இன்னொரு 9 மனைவியை தேடுகிறது. ஒரு பிள்ளையை காதல் பண்ணி கொண்டு இங்கிட்டு திரும்பும்போது இந்த பிள்ளையும் அழகாக தான் தெரியுது.
இந்த பையனை பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பும்போது இந்த பையன் அழகாக தெரியுது. பாருங்கள், இதுதான் இந்த உலகத்தினுடைய ஓட்டமாய் மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை இன்றைக்கு யாரும் மறுக்க முடியாது. இது மனநிலை எது அப்படின்னா, கடவுள் மீது, வார்த்தையின் மீது பசி இல்லாமல், விண்ணகத்திலிருந்து வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாய் வந்த அந்த ஆண்டவருடைய அடையாளத்தின் மீது பசி கொள்ளாமல் உலகம் தரக்கூடிய காரியத்தின் மீது பசி கொள்ளுகிற ஒரு வேதனை. ஸ்தேவானுக்கு கண்ணுக்கு முன்னாடி இருந்தது சாவு, கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் கொண்டிருந்த கற்களால் அவர்கள் அடிக்கப் போகிறார்கள் என்கிற வேதனை. இத்தனை இருந்தும் அந்த ஸ்தேவான் அந்த உலகத்தினுடைய வாழ்வின் மீது பசி கொள்ளாதவராய், ஆண்டவரே இயேசுவே உமது கையில் என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார். பாருங்களேன், இந்த வார்த்தை தான் ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே அவர் உலக பசி இல்லாதவராய் வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளம். இதோ இந்த நாளில் நாம் இதோ ஆண்டவர் சொல்லுகிற விதமாய் ஓடுவோம். இந்த நாளை வெற்றி கொள்ளுகிற பிள்ளைகள், இந்த உலகத்தை வெற்றி கொள்ளுகிற பிள்ளைகள், ஆண்டவரை உண்மையாகவே அவரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதோ நம்ம நற்கருணையிலெல்லாம் ஆண்டவரை வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எல்லாரும் ஆண்டவரை வாங்குகிறாங்களா? உண்மையாக இல்லை. எல்லாரும் நற்கருணை அப்படி கை நீட்டி வாங்கிக்கிறோம். கிறிஸ்துவின் திருவுடல், ஆமேன், கொடுங்க எனக்கு ஒன்று, வாங்கிக்கிறோம். ஆனால் உண்மையாக நீ ஆண்டவரை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் உலக காரியத்தின் மீது பசி இல்லாதவர்களாய் ஓட வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தின் மீது பசி கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் உங்களுடைய பசி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய இரக்கம் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு கண்ணால் காண முடியாத அந்த தெய்வத்தை நோக்கி உங்கள் கரம் உயர்த்துகிற போது அந்த தெய்வம் உங்கள் உள்ளத்தை மாற்றி உங்களை ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே உருமாற்றிய அபிஷேகமாக அழைத்து செல்வார். இந்த அனுபவத்தை பெற ஆண்டவருக்குள் நீங்கள் பயணிக்க உங்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மையே வேண்டுகின்றோம். எப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும்
உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசிர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த பலியில் இணைந்து எங்களோடு மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிறைவை காணச் செய்வீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்கு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாக இருக்கிறவர். இவரை கண்டுகொள்வோர் பசியே இராத ஒரு அபிஷேகத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும் என்று நமக்கு வெளிப்படுத்துகிற ஆண்டவர். இவருடைய வெளிப்பாட்டை உணர வந்த நீங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஸ்தேவான் இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் உண்மைக்காக நின்ற பொழுது அவர் எதிர்கொண்ட வேதனை, சாவை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் மீது வந்து விழுந்த கற்கள், இதோ நம்ம மீதும் நாம் செய்யக்கூடிய நன்மைத்தனங்கள் மீதும் இதோ இந்த உலகம் பழித்துரைப்புகளையும் வேதனைகளையும் இன்னும் அவமானங்களையும் அவதூறுகளையும் வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த துன்பங்கள் எல்லாம் வெகு விரைவில் உன்னை விட்டு அகன்று ஓடும். இது உன்னதமான ஆண்டவர், நான் உன்னை மீண்டுமாய் என் பக்கமாய் எடுத்துக்கொள்வேன். அது சீக்கிரத்தில் இதோ நம்மை விட்டு நீங்க போகிற இந்த வேதனைகளை குறித்து நீ மனம் கலங்கி, அந்த வேதனைகளை மேற்கொள்ளக்கூடியதை குறித்து நீ ஓடி கலங்கி தவிக்காதே என்கிற இந்த வார்த்தைகளை உள்வாங்கி, உலகம் தரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஆண்டவர் தரக்கூடிய உன்னதமான அந்த விடுதலை நம் கண்முன் இதோ காண முடியாத ஒரு நம்பிக்கையாய் நிற்கிறது. இந்த நம்பிக்கையை உள்வாங்கியவர்களாய் இந்த பாடலில் துன்பங்களை தாங்கும் பலத்தை தருகிற ஆண்டவரே நன்றி என்று பாடி துதிப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரமிது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடக்கூடிய உபத்திரவங்களைத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, வேதம் சொல்லும்படியாக தாங்க முடியாத வேதனைகளை ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. இதோ நீங்கள் தாங்கக்கூடிய அளவு மட்டுமே சோதிக்கப்படுகிறீர்கள், துன்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்ற வேத வசனங்கள் எல்லாம் நாங்கள் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய இரக்கத்திற்குள்ளே கடந்து செல்ல எங்களை உந்தி தள்ளுகிறது. ஆண்டவரே, இதோ இந்த துன்பங்கள் ஆண்டவரை நோக்கி கடந்து செல்ல எங்களுக்கு ஆற்றலாய் இருந்து கொண்டு இருக்கிறது. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் நிறைவடைகிறோம். உம்முடைய கிருபையினால் நாங்கள் புதுப்பிறப்படைகிறோம். ஸ்தேவான் உம்முடைய கிருபையினாலே புதுப்பிறப்படைந்தார். சாவை மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தையும் சாவை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் பெற்றுக்கொள்ள இதோ விண்ணகத்திலிருந்து நீர் கொடுத்த வல்லமை அவருக்கு உதவி செய்ததை போல நாங்களும் இந்த உலகத்திலே இதோ உலகத்தின் மீது நாங்கள் கொண்டிருக்கிற அந்த பசி தாகங்கள் எல்லாம் இதோ எங்களை புதைத்து விடுவதாய் இல்லாதபடி நாங்கள் அவைகளை எதிர்கொண்டு அவைகளை மறுத்து உமக்கு உகந்த பாத்திரங்களாக இருக்க தேவரீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மீது இந்த மனிதர்கள் கொண்டிருக்கிற பசியினுடைய வேகத்தை தேவரீர் குறைத்து உம்முடைய கிருபையான ஆன்மாவின் மீது பிள்ளைகள் பற்று கொள்ளவும் தாகம் கொள்ளவும் பசி கொள்ளவும் கிருபை செய்வீராக. ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களை நிரப்பி அவரே பிள்ளைகளை வழிநடத்த ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆண்டவரின் சாயலால் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இந்த ஆவியானவர் தொடர்பு கொண்டு அவர்களை நிறைவாக்குவீராக. பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
தெய்வமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.